ஹலோ மீட் மிஸ் மிதுன் நான் தான் மிதுன் ஸ்டால் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் கைஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட கியூட்டாண்டி வந்து பயங்கர க்யூட்டான சில ரீல்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் காதல் கமிட்டட் ஆர்டிஸ்ட் அவங்கெல்லாம் வந்து சில விஷயங்கள் சில ரீல்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன், அதெல்லாம் பார்த்து ரியாக்ட் பண்ண போகிறோம். அந்த காதல் அது எல்லா ரீல்ஸையும் பார்க்கும்போது எனக்கு அதில் ஒரு பூக்கி இருக்காருங்க. அவர் பேர் வந்து தர்பீஸ்னு கூட சொல்கிறாங்க, எனக்கு யாருன்னு தெரில. ஆனால் இப்படி ஒரு யங்ஸ்டர் இவ்வளோ அழகான ஒரு க்யூட்டாண்டி எப்படி பொண்ணுங்கள்லாம் விட்டு வச்சுருக்காங்க, சில பொண்கள் மட்டும்தான் ரீல்ஸ் எடுத்திருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி ஷாக்கிங்காக சில விஷயங்கள்லாம் நீங்கள் பாருங்கள் ஒன்றும் சொல்கிறக்கு இல்லை, நீங்கள் பாருங்கள், நீங்கள் பார்த்தா உங்களுக்கே தெரியும், புரியும், சொரியும், எல்லாம் நடக்கும். வீடியோ பார்க்க போகலாமா? சொல்லவா இந்த டைலாக் பேசுமா ரொம்ப படத்தில் பர்மிஷன் கேட்டுட்டு தான் பேசுவார் எல்லாமேங்க. ஏன்னா அவர் மதிப்பு கொடுப்பாருங்க, சக ஹியூமனாகவே இருந்தாலும் தராதாரம்லாம் பார்க்காம மதிப்பு கொடுத்து பர்மிஷன். இந்த படம் இந்த டைலாக் சொல்லுவார் ரெவா படத்தில் பக்கத்தில் போட்டு நிற்குது சொல்கிறேங்க, அந்த மாதிரி பர்மிஷன் கேட்டுட்டு தான் அவர் பண்ணுவார். தேடி கண்டுபிடிக்க 27 வயசு ஆயிடுச்சு, பட் இனிமேல் என்னால் இல்லவே எதாவது சொல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா இன்னும் ஒரு 20 வயசில் நான் வந்து அலங்கார பந்தலிலே அப்படிங்கிற மாதிரி ஏறக்கான வாய்ப்பு இருக்குது. தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு 27 வருஷம் ஆயிடுச்சு. தேடுறது மட்டும் ஒரு 27 வருஷம், அப்புறம் ஸ்கூல் படித்தேன், அது ஒரு 27 வருஷம். அப்படி இப்படின்னு பார்த்தோம்னா அங்கிட்டு இங்கிட்டு சேர்ந்துக்கிட்டு ஒரு 55 வருஷம். அப்புறம் அதுக்கு பிறகு ஸ்கூல் படித்தது, காலேஜ் படித்தது எல்லாம் சேர்த்து ஒரு 323 வருஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அதில் 27 வருஷம் ஒன்றை மட்டுமே தேடிக்கிட்டு இருக்கேன். பரவாயில்ல, உண்மையை ஒத்துக்கிறாரு. பக்கத்துல என்ன அந்த அக்கா வாந்தி வருதா, நல்ல மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷனா புரியலையே. இல்லை அவரோட க்யூட்னஸ் ஓவர் ஃப்ளோவாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறது, அச்சோ பெருமாளே அப்படி ரியாக்ஷனா, என்ன நடக்குது? டென்ஷன் ஆகுதுங்க. பக்கத்தில் இவ்வளோ பெரிய க்யூட்டாண்டியை வச்சுக்கிட்டு என்ன சிரிப்பு. எங்கள் அண்ணன் பேசிட்டேன், என்ன பிச்சு போடுவேன், தோலை உரிச்சு போடுவேன். என்ன பேசுவேன் சொல்லுவோமா? வணக்கம் மக்களே, நான் உங்கள் தமிழ்நாட்டின் நட்டிப்பு அரக்கன். ஒத்த கையை வாச்சு அங்கே யூஸ் பண்ணிடணுங்க நட்டி பறக்கணும் அப்படின்னு சொல்லும் போது இப்படி பண்ண முடியல. ஒரு கையில் ஃபோன் இருக்குல்ல, அண்ணனுக்கு அறிவு இருக்குது. ஏன்னா ஒரு கையில் ஃபோன் இருக்கனால ஒத்த கையை வச்சு இப்படி நான் நினச்சேன் அண்ணனுக்கு வந்து ஃபோனே பிடிச்சிருந்தாலும் திடீர்னு நடி பறக்கணும் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ஃபோனை கீழே போட்டு சொல்லுவார் அப்படின்ட்டு. பட் பரவாயில்ல, என்னோட ரிசர்ச் பிரகாரம் அவருக்கு கொஞ்சம் ஓகே அறிவு இருக்குது அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இன்னும் போக போக இந்த க்யூட்டாண்டி அந்த பொண்ணு பார்க்கறத பாருங்களேன். எப்படா சாப்பிடலாம் இந்த வாட்டர் மேலனை, அடிக்கிற வெயிலுக்கு வெறி ஆகுது அப்படிங்கிற மாதிரி. எங்க அண்ணனை பார்த்தா உங்களுக்கு சாப்பிடணும் போல இருக்குது. உங்களுக்கு கன்றாதிடா. எல்லாரும் பார்த்துக்கோங்க, இவர் தான் அது, எங்களுக்கு தெரியாது பாரு. அவரை பற்றி ஊருப்பட்ட பிரபகண்டா பண்ணியிருக்காரு. நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இருமா, என்னம்மா உனக்கெல்லாம் குறைச்சல் கம்மன் இருக்கு. டென்ஷன் ஏற்றிக்கிட்ட. சார் நீங்கள் என்ன சொல்ல விதித்தீங்க? அவரை விட க்யூட்டாக பண்ண ட்ரை பண்ணுறீங்களா? ஏங்க அவர் மூக்க பாருங்க, இல்லை வாந்தி வந்துட வேண்டாம் சொல்கிறேன். அவர் அழகா பாருங்க, அவரை விடலாம் உங்களால் க்யூட்டாக பண்ண முடியாது. என்ன தமிழ்நாட்டோட நடி வெக்கம் வந்துருச்சுங்க சொல்கிறேன். பிக் பாஸ் புகழ் டாக்டர் திவாகர் பிபிடி. ஓகேவா? என்ன சொல்றது, என்னத்தையாவது சொல்லியா தடிப்பு அரக்கன், வேற ஏதாவது சொல்லியா? தமிழ்நாட்டின் பிக் பாஸ் புகழ் வாட்டர் மெலன். ஓகேவா? வாயை திறந்தாலே சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அண்ணனை பத்தி அண்ணன் மட்டும் தான் சொல்லிட்டே இருப்பாரு, வேற எதுவுமே கிடையாது சொல்றதுக்கு. என்ன பத்தி என்ன சொல்ல வரீங்க? அவர் உங்களை பத்தி சொல்லி அந்த வார்த்தைகள் தான் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ஸா எடுத்து உங்க மனசு குளிரணும் அப்படின்னா அப்படி ஒரு நெஞ்சும் வேண்டாம். நான்லாம் பிச்சை எறிஞ்சிட்டு போயிருப்பேன் சொல்றேன். ரொம்ப அழகா இருக்கீங்க, ரொம்ப கியூட், ரொம்ப கியூட், ரொம்ப அழகா இருக்கீங்க, ரொம்ப கியூட், ரொம்ப அழகா இருக்கீங்க. போஸ்கோ சட்டத்தில் பிடிச்சி உள்ள ஓட்டுற போறாங்க. நான் பிடிஓ ஃபைல் சொல்றது கேளுங்கண்ணா, வேண்டாம். இதுக்கு மேலே ஓப்பனாக சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல, என்ன பண்றது தெரியல. நீங்க சொல்ல பேடியில இடிக்குதா? அவர் பேடியிலைங்க, அதெல்லாம் பாமுங்க. கோபால்கரில் வாத்து பிரியாணி சாப்பிட்டுருக்காருங்க அண்ணன். கொஞ்சம் கேஸ் ட்ரபிள் ப்ளோட்டிங் இஷ்யூலாம் இருக்குது. டமால் டுமில் போடுறாரு, கொஞ்ச நேரத்தில் விஷவாயு சாக்கி செத்து போயிடுவாமா. இந்தாமா போய் பாடிக்கிற பாடனையோட அடிச்சு போய் பாடிக்கிற வேலையை பாரு கம்முன்ட்டு. ஏன் இந்த மாதிரி க்யூட்டாண்டி டிஸ்டர்ப் பண்றீங்கிற எங்க அண்ணனை அதுக்கோசம் சொல்றேன். எங்க அண்ணனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல, அதுக்கோசம் தான் நான் சொல்றேன். கைஸ், இந்த வீடியோ வந்து நான் பார்த்தேன். இது வந்து உத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இது வந்து அவுட் ஆஃப் காதோல் அதில் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ ரொம்ப ரேண்டமாக நார்மலாக பார்க்கும்போது அங்கே இருக்கிறது தர்பீஸ்னே எனக்கு தெரியல. யாரா இது, அது பீகில் ஹராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. பீகிலுங்கிறது அந்த டாக் டைப், சரியா? யாரா பீகில் ஹராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பொங்கி எழுந்துட்டேன்.
அப்புறம் தான் பார்த்தா தெரிஞ்சது பக்கத்தில் பாருங்க வித்தியாசமாக ஃபைண்ட் த 7 டிஃப்ரென்சஸ் அப்படிங்கிற மாதிரி இல்லை அதான் சொல்ல வரேன் நானும். பக்கத்தில் இவ்வளோ க்யூட்டாக அடிக்கிற கலர் சொல்கிறேன், வெறும் சட்டை மட்டும் டிஷர்ட் மட்டும் தெரியுதுன்னு ஊத்து பார்த்தா ஒரு க்யூட் ஆண்டி நிற்கிறாரு. அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டே இது வந்து பீகிலுக்கும் அவருக்கும் நடக்கக்கூடிய காதோல் கதைகள் அப்படின்ட்டு கன்ற டாகரே எனக்கு உயிர் செல்லம். அது மயிரா கூட மதிக்க மாட்டேங்குது பீகிள். சொல்கிறேன், அது கொஞ்சம் கொழுப்பெடுத்த நாய் தாங்க. அதுக்கு இன்னொரு பேருக்கு தெரியுமா, ஹார்னி பீகிள் அப்படிம்பாங்க. அது ஏகப்பட்ட ஊழையிடும். அப்புறம் அதுக்கு பேருக்கு தகுந்த மாதிரியே ஹார்னி பீகிள். அதுலேயே நீங்கள் புரிஞ்சுக்கணும், அது கொஞ்சம் மூடான நாய். கண்டதையும் பண்ணிட போகுது. சொன்னால் கேளுங்கண்ணே, மூக்கு வேற பக்கத்துலேயே இருக்குது. என்னங்க என்ன திடீர்னு அந்த ஹார்னி பீகிளுக்கு முத்தம் கொடுக்குறீங்க? அது ஆம்பளை நாய் வேற, என்ன முத்தம் கிடைச்சோன்னே ஹார்னி பீகிளுங்க. அதுக்கு ஏதாச்சும் உணர்ச்சிகள் கிளறி தூண்டி விட்டு அன்பு பாசம் அதெல்லாம் சொல்கிறேன், அதெல்லாம் ஜாஸ்தியாகி ஓவர்ஃப்ளோ ஆகி அதாவது உங்களை பண்ணிட போகுது தர்பீஸு. அதுக்கோசரம் தான் ஒரு அக்கறையில் சொல்கிறது தான். கடைசியும் ஹார்னி பீகிள் கிட்ட போய் இந்த கர்மத்தெல்லாம் பண்ணிட்டோமேன்னு நினச்சி நான் வாழ்க்கையில் ரிக்ரெட் பண்ணக்கூடாதுல்ல. குடா நாய அடிங்க அம்மா அப்படிங்கிற மாதிரி புடிச்சு என்னங்க எனக்கு புரியல. இங்க பாருங்க, மக்கள் கிட்ட நீங்க வந்து ஒரு டாக் லவ்வருங்கிறத ப்ரொபகண்டா பண்ணி அப்படியே அந்த பெருமை பீத்தி தள்ளிடுறேன். எனக்கு புரியுது, இல்லைன்னு சொல்ல. அதுக்குன்ட்டு அடிங்கம்மா குட்ரா நாய அப்படின்ட்டு அது பீகிள். என்னை பார்த்தா பீகிள் ஹார்னி பீகிள் மாதிரி தெரியல, இப்போ ஹார்னி வாட்டர் மிலன் மாதிரி தான் தெரியுது. ஐயோ கடவுளே, எனக்கு என் வாழ்க்கையில ஒரு வாட்டர் மெலன்னால ஒரு தர்பீஸ்னா ஒரு பழம் ஹார்னியாக இருக்கும் அப்படிங்கிற ஃபேக்டை நான் சொல்லுவேங்கிறது நான் எதிர்பார்த்ததே இல்லை. எப்படி ஒரு சரி அதுவும் பிளான்ட் தானே, ஓரறிவு உயிரினம் தானே, உயிரினம்னு இருந்தாலே இனப்பெருக்கம் பண்ணுறது தானே. நடி பறக்கன் கிட்ட வேலையை காமிக்க கூடாது அப்படின்ட்டு நீங்க பீகிள் கிட்ட சொல்லாதீங்க, அரக்கன்ட்ட சொல்லுங்க. ஏன் நாய்கிட்ட இந்த வேலையை காமிக்க கூடாது, இதெல்லாம் தப்புங்க. இதெல்லாம் கண்ட செக்ஷன்ல பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க. வன் கொடுமைங்க இதெல்லாம் அப்படின்னு பிடிச்சி இழுத்து கட்டி பிடிச்சி அப்படியே அன்பை காட்டி மக்கள்கிட்ட ஃப்ளக்ஸ் பண்ணி தள்ளிடணும். பார்த்தியா கண்ணே, நான் என்ன நாய், எனக்கு நாய்னா பிடிக்க. அது பேர் வெறின. நாய் மேலே அன்பு பாசம் இருக்கிறதுங்கிறது வேற மாதிரி கூட வெளிப்படுத்தலாம். தெரு நாய்க்கு ஸ்ட்ரே டாக்ஸ்லாம் கூட அப்பப்போ ஃபுட்டு கிட்டு வாங்கி கொடுத்து அவங்க மேலே கருணை காட்டி அவுட் ஆஃப் லவ். நாய் பீகிள்னா எனக்கு உயிர் செல்லம், வீடியோ எடுக்கிறியா மக்களுக்குலாம், அப்போதான் என்னை பார்த்து நான் நாய் பிரியர்னு நம்புவாங்க செல்லம். அடங்க பெரிய காதல் எங்க அண்ணன் கேட்கிறாருல, பதில் சொல்லுங்க. அப்படி என்ன பெரிய காதல்? எங்க அண்ணனுக்குலாம் காதல் மேலாம் அவருக்குலாம் இன்ட்ரெஸ்டே கிடையாதுங்க. அவர் பீகிள் மேலதான் இன்ட்ரெஸ்ட் அவருக்கு. அவரை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? ஒரு பிசியோதெரபிஸ்ட் தெரியுமா உங்களுக்கு? அவருக்குலாம் வலிச்சாலும் அவரே அவர் கையை ரஹேனா டர் ரஹேனா அப்படின்ட்டு இந்த துப்பாக்கி படத்தை சொல்ல மாதிரி அவரே அவருக்கு சரி பண்ணிக்குவாரு எல்லா பார்ட்ஸையும். ஆமா, பெத்த அப்பா அம்மா செத்தா கூட கண்ணீர் தான் விடுறான். ஆனா காதலே செத்தாதான் உயிரை விடுறான். எவனாச்சும் அப்பா செத்தாங்கன்னு உயிரை விடுறான். நீங்க முதல்ல வார்த்தையை விடாதீங்க, வாய் விடாதீங்க சொல்றேன் நான். என்ன எனக்கு புரியவே இல்லையே, பக்கத்துல நடிப்ப அரக்கனை வச்சுக்கிட்டு என்னடா தெரியும் உனக்கு காதலை பத்தி அப்படிங்கிற ஒரு டைலாக் மட்டும் அவரை பேச விட்டுட்டு நடிப்பார்க்கனை சும்மாவே இருக்கு வச்சுக்கிட்டு நீங்க வாட்டு இஷ்டத்துக்கு வசனம் பேசிட்டு போவீங்களா? சிவாஜி ஆட்டா அவர் பாருங்க துடிச்சுக்கிட்டு இருக்க, ஒரு வாய் நெஞ்சு எல்லாமே அப்படி. என்ன எனக்கு கிடைக்கலையே வசனம்ட்டு வெறி, அது கலை மேல இருக்கிற வெறி சொல்றேன், அந்த ஆர்ட் மேல அவருக்கு வெறி, அவர் வெறி பிடிச்சவருங்க அவரு. அம்மா செத்தாங்க உயிரை விட்டானா, தம்பி செத்தானா தம்பி அப்படின்னு உயிரை விட்டானா, தம்பி அப்படின்னு உயிரை விடணும்னு அவசியம் இல்லை. உயிரை விட்டாலே போதும். எவனா சாகும்போது தம்பி அப்படின்னு உயிரை விடுவானா? யாரா நீங்க? சரி ஓகே, எரிச்சலா எனக்கெல்லாம் அசிடிட்டி ப்ராப்ளம், அதான் லைட்டா வயிறு எரியுது. வாழைப்பழம் வாங்கினது, வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு கம்மன் பாரு தூக்கிடுவாரு. கிடையாது, பிளட் ரிலேஷன்ஸ்க்கு இங்க வேல்யூ இல்ல. ஆனா என்ன ஜாதி, என்ன மதம், என்ன பிளட்னு தெரியாத ஒரு காதலுக்கும் அவர் ஏங்க பக்கத்துல இப்படி கியூட்டாண்டியா நின்னுகிட்டு இருக்காரு? நல்ல பிரசவமான பன்னிக்குட்டி அழகா கியூட்டா இருக்கும்ல. ஆனா இந்த உலகத்துல அவர் ஏங்க இப்படி நின்னுகிட்டு இருக்காரு? நல்ல பிரசவமான ஆமக்குட்டியாட்டம் கியூட்டுங்க. அவர் பாருங்களேன், அவர் பக்கத்துல நின்று பார்த்துட்டு இருக்காரு. நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா அப்படின்ட்டு அவர் அதை சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, மனசுக்குள்ள சொல்லிட்டு இருக்காரு. பாத்துங்க, அவளை விட அவர் டைலாக் தான் பேசுறான், ஆனா நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் ஃப்ரேம்குள்ள. அப்படி ஒரு இளவும் பண்ணாம இருக்கிறது தான் நடிப்பு மாதிரி தெரியுது. நடிப்புன்னு இவர் ஏதாச்சும் பண்ணாருன்னா ஒரு இளவும் பண்ணாமே இருக்கலாமேன்னு தோணுது. எத்தனை பேர் உயிரை விட்டுருக்கான்? நாளைக்கு யாரோட நான் வெளியே போறேன், நீ போக மாட்டி. ஏன் ஃப்ரெண்டாவே இருந்தாலும் நார்மலா பேசலாமே. ஏன்
நாளைக்கு நான் யார் கூட வெளியே போகிறேன்டா வெண்ண தனியாக சுற்றி என்னமோ பண்ணு நான் கிளம்புறேன் நாளைக்கு February 14 இப்படி பேசி நாளைக்கு நான் யார் கூட வெளியே போகிறேன். திவாகரை விட பயங்கர க்யூட்டாக இருக்க ட்ரை பண்ணுறது பெரிய பூக்கின்னு நினைப்பு. எங்கள் அண்ணன் தான் பொறுக்கி, எங்கள் அண்ணன் தான் சாரி பூக்கி. நீங்களும் அதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க, உங்களுக்குலாம் செட் ஆகல, கன்றதே இருக்குது, ஆர்டிஃபிஷியலாக இருக்கு சொல்லிட்டான். ஏன் ஏன்னா நீ மட்டும் ஜாலியாக போவேன்னா நொட்டிட்டு உட்காரணுமா? நொட்டிக்கிட்டு உட்காரு, நொட்டாமல் உட்காரு, சும்மா உட்காரு, குத்த வச்சு உட்காரு, இல்லை சிரசாசனத்தில் உட்காந்து என்னவா பண்ணி அவளுக்கு ஆள் இருக்குது, அவள் கிளம்பி போக போகிறான். என்னடா எனக்கு புரியவே இல்லை. இதுக்கு தான் அந்த பாய் பெஸ்ட் கல்ச்சர் மேலே இங்கே எரிச்ச மாதிரி வருது. பிறகு என்ன, ஒரு ஃப்ரெண்டு கிளம்புறா லவ்வர் கூட போகிறா அப்படின்னா சரி போ, சண்டை கிண்ட போடாத, பசங்களாம் இப்படி தான் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பானுங்கன்னு சொல்லி கொடுக்குற நல்ல ஃப்ரெண்டு. நான் மட்டும் நொட்டிட்டு உட்காரணும், நீ மட்டும் போவே அப்படின்னு போகாமப்பட்டா என்ன ஃப்ரெண்டு? 2 பேர் அது மட்டும் இல்லாமல் பயங்கர க்யூட்டாக இருக்க ட்ரை பண்ணுறீங்க. அது எங்கள் அண்ணனுக்கு அந்த வார்த்தை க்யூட்டுங்கிற வார்த்தையை எங்கள் அண்ணனுக்கு உரித்தான ஒரு வார்த்தை, அவருக்கும் அந்த பீகளுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு வார்த்தை. அது நீங்கள் பண்ணாதீங்க, ட்ரை பண்ணாதீங்க. உனக்கு கமிட் ஆகிறதுக்கு துப்பு இல்லைன்னா ஏன் காதல்ல ஏன்டா பல்லாங்குழி விளையாடிட்டு இருக்க? உனக்கு கமிட் ஆகிற துப்பு இல்லைன்னா என் காதல் என்ன பல்லாவுங்க, நானும் நாளைக்கு கிளம்புறேன் அவ்வளோதான் சொல்லி. உனக்கு கமிட் ஆகிருக்கு ஏன் காதல் என்ன பல்லாங்குழி? பெரிய ரேடியோவில் லிங்க் பேசுகிறாங்க, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மாடுலேஷன்லாம் போட்டு தான் பேசுவாங்க. ஏன்னா ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போது நார்மலாக பேசுங்களேன்டா, எனக்கு புரியல. தெரியாது, நீ நாளைக்கு போகணுமா? எனக்கு வேணா செட் பண்ணி கொடு, நான் ஜாலியாக இருப்பேன். எனக்கு ஒரு செட் பண்ணி கொடு, டாடி ஜாலியாக க்யூட்டு தான். அப்படியே 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 அம்மாடி என்ன ரியாக்ஷன், மம்மி காட் வாட்டர் மெலன் ஸ்டாரோட பயங்கர க்யூட்டாக இருக்காரு அவரு. இதை பார்க்க எதனா சிங்கிள் கேர்ள்ஸ் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இவனுக்கு டிஎம் பண்ணி எப்படினாச்சும் கரெக்ட் பண்ணி தூக்கிட்டு போயிடுங்க. தயவு செஞ்சு இவருக்கு டிஎம் பண்ணி எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணி. என்னடா கருமம் கண்டென்ட் இது, எப்படி இது பெற எலைட்டு. இந்த ஒரு பாட்டு திடீர்னு எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வந்துச்சுங்க, சம்மந்தமே இல்லாமல் இந்த பேக் ஆஃப் த மைண்டில் பாட்டு ஓடும்ல, அந்த மாதிரி காலையிலேருந்து என் மண்டல ஒரு பாட்டு ஓடிக்கிட்டு இருக்குது. நான் டக்குன்னு ரேண்டமாக மைண்டில் வந்து சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த ரீலோட ரியாக்ஷனுக்கு வருவாது. என்ன பாட்டுனா, அண்டம் முதல் எண்டம் வரை அது என்னது, என்ன ஸ்டார்டிங் என்னது, பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன், சிங்கிள் பெண்கள் இருந்தால் என் ஃப்ரெண்டை கரெக்ட் பண்ணுங்கள், அண்டம் முதல் இந்த முண்டம் வரை பொண்ணுங்களை உசார் பண்ணி கொடுக்கணே மாமா பையனாக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பாட்டு லிரிக்ஸ்லாம் மாற்றி பாட்டு பாடி போடுவேன். நான் டென்ஷனாக வெரி க்யூட்டு. பரவாயில்ல, சொல்லு 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 சொல்லு. கமிட் ரொம்ப சுத்தரிக்க பிடிக்கும். நான் கேட்டதா நீங்களும் கேட்டிங்களா? நான் கேட்டது உண்மையா? என்னடா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தானே, என்னடா வார்த்தை அது? ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே கெட்ட வார்த்தை பேசுறது கூட பேசலாம், அது ஓகே தான். ஒரு ரீலு கான்டென்ட்டு அதில் என்னமோ இவனுக்கு ஷெட் பண்ணி கொடுங்க, இவனுக்கு ஏதாவது சிங்கிள் கேர்ள்ஸ் இருந்தால் இவனுக்கு கமெண்ட் பண்ணுங்கன்ட்டு இந்த குட்டி குஞ்சா 18 வயசு பிள்ளைகளாம் ரீல்ஸ் நோண்டிக்கிட்டு இருந்தாலும் அவளுக்குலாம் அப்படியே அப்படி இருக்கும், அவளுகளெல்லாம் உசு பேத்தி விட வேண்டியது. அப்புறம் நீங்கள் 2 பேருமே என்னமோ தூத்துக்குடியில் சாத்துக்குடி அந்த மாதிரி ஏதோ வார்த்தை ஏதோ சொன்னீங்க, எனக்கு தான் தப்பாக ஒழுந்துச்சா இது இல்லை இன்னைக்கு இதெல்லாம் என்னடா பண்ணுறீங்க? அடா கன்றாதியே, நான் எதுவும் சொல்ல விரும்பலை, கம்முன்ட்டு பூமரை போட்டு படுத்து தூங்கிடலான் இருக்கேன். அவ்வளோதான். நான் டடா பேச சொல்லிட்டு கிளம்புறது நாங்கள் மீட் மிஸ் டடா பே டாட்டா பாய். எங்கள் க்யூட்டாண்டி என்னோட திவாகரனோட அந்த பீகிள் லவ், இது திவாகரன் அந்த பொண்ணுங்க கூட பண்ண அந்த லவ் ரீல்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் 1000 சொல்லுங்கள். ஆனால் ஹார்னி பீகிலேயே மிரள வச்ச ஒருத்தர் இருக்காருன்னா அவர் எவ்வளோ ஹார்னியா, இது ஹனி மாதிரி சொல்கிறேன் தேன் மாதிரி என்ன எவ்வளோ இனிமையானவராக இருப்பார்.